ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அக்ஷய் டெக் தமிழ். இங்கே நம்ம சேனலில் வந்து ஆப்டிடியூட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், டெவலப்பர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அப்புறம் வந்து ஆப்டிடியூட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அப்புறம் வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோவில் நிறைய பேர் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. லைக் கரண்ட் ஸ்கோப் எது, கரண்ட் டிமாண்டிங் லாங்குவேஜ் எது, இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அதுக்கு மேலே நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஜாவா பற்றி நான் தனி சீரீஸே நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸ்க்கான ஆன்சர், அப்புறம் வந்து வித் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு வீடியோ, நிறைய பேருக்கு வந்து ஆப்டிடியூட்னால பயமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு மேக்ஸ் நல்லா வராது, நிறைய பேர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பயம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி நான் நடத்துகிறேன். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் வந்து இதை கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்கலாம், இல்லைனா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் நடத்துகிறேன். ஓகே, இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா, அப்புறம் சப்போஸ் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க மந்த்ஸ்க்கு கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம எப்படி இந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணணும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிள் சம்ஸ் மாதிரி, அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஃபைனலாக நான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தரேன். அதில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட்? இப்போ இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரோட அமௌண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லைக் இப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபா நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்கன்னா, அவங்களோட அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் தான் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோன்னா மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு பர்சன்ட் நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க, ஒரு 1000 ரூபா வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த பர்சன்ட்டை ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்குன்னா, அந்த 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் கொடுப்பீங்க, ஃபைனலாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்பீங்க. அது வந்து அந்த 3 இயர்ஸும் யூனிஃபார்மாக இருக்குது. லைக் ஒரு 200 கரெக்டாக போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது வந்து சப்போஸ் ஒரு வேரி ஆகி போகுது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பிரின்சிபல் ஆர் சம். இப்போ பிரின்சிபல் ஆர் சம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் வந்து ஒருத்தர் கடன் வாங்க போகிறீங்கன்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு கடன் வாங்குவீங்கள்ல. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டே நீங்கள் வாங்கினாலுமே, லைக் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம தமிழில் வட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரு வட்டியை வாங்கலான்ட்டு இருந்தாங்க கூட, அப்போ வந்து நீங்கள் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கையில் வச்சுருப்பீங்கள்ல, அது பேர் தான் பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரின்சிபலை நம்ம தமிழில் சொல்லணும்னா முதல் தொகைன்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஒரு ஃபார்முலா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ P இன்ட்டு T இன்ட்டு R டிவைட் பை 100. இப்போ எஸ்ஐனா உங்களுக்கு தெரியும், அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அதே வந்து Pனா அதை பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த முதல் தொகை அப்படின்னு. இப்போ ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து ஒரு 1000 ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க இன்ட்ரெஸ்ட்டாக, ஒரு வட்டியாக வாங்கியிருக்கீங்க, ஒரு 3 வருஷத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அதை ஒவ்வொரு வருஷத்துக்கும் டினோட் பண்ணுறதுக்கு பெர்சன்டேஜில் டினோட் பண்ணணும் நீங்கள். அதை தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்கு நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த 3 இயர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னாவே அது டைம் ஃபேக்டர், அது டீயில் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஒவ்வொரு டேர்முக்கான மீனிங் புரிஞ்சா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஃபார் மந்த்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்தோன்னா இயர் வைஸ். லைக் இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஒரு மந்த்லி வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஃபார்முலா லைட்டாக சேஞ்ச் ஆகும், ஒன்றும் இல்லை. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சப்போஸ் அவங்க 6 மந்த்ஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் இங்கே நான் என் மந்த்ஸ்னு கொடுத்துருப்பேன். அந்த என் மந்த்ஸ் பதிலாக நீங்கள் அங்கே என்ன நம்பர் வேணால் போட்டுக்கலாம், 6 7 வச்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஃபார்முலாவில். கடைசியாக எண்டிங்கில் நம்ம P இன்ட்டு R இன்ட்டு T டிவைட் பை
100ன்னு போடுவோமா? அங்க டீன்னு பதிலா இங்க என்னன்னு குடுத்துருக்கேன். அவ்வளோதான் சேஞ்சஸு. இப்ப அந்த அந்த பி இன்டு டி இன்டு ஆர் டிவைடட் பை 100 குடுப்போமா? அங்க 100 இன்டு 12ன்னு போட்டா, அந்த மந்த்ஸ்க்கான கால்குலேஷன் கிடைச்சிரும். அவ்வளோதான். இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா அமௌண்ட். இப்ப அமௌண்ட்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒருத்தர்ட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க. ஒரு ரூ. 1000 வாங்குறீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்கன்னா, நீங்க ஃபைனலா அவங்கட்ட நீங்க குடுத்தாகணும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்ட. அப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் குடுக்காம, நீங்க பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சேர்த்து குடுக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட்னா சொல்லியிருக்கேன்ல, அது மொத நீங்க கடன் வாங்குன அமௌண்ட்டு. அதையும் சேர்த்து குடுத்தா மட்டும் தான் அது வந்து அவங்க வாங்குவாங்க. அது பேரு தான் அமௌண்ட். அதான் இறுதி தொகைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? இப்ப வந்து நம்ம இத பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்ப்போம். அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்ப வந்து Namita borrowed rupees 50,000 for 3 years at the rate of 3.5% per annum. Find the interest accumulated at the end of 3 years. இப்ப வந்து நமிதாங்கிற ஒரு பெர்சன் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 50,000 கடன் வாங்கியிருக்காங்க. அப்ப இனிஷியல் அமௌண்ட்னாவே நான் சொன்ன மாரி பிரின்சிபல்ல போட்டுக்கணும். அப்ப கிவன்ல P is equal to rupees 50,000. இப்ப அவங்க எத்தன வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க அத? 3 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அப்ப அத டைம் ஃபேக்டர்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதுல வந்து Tல போட்டுறணும் அப்படின்னு. அப்ப T is equal to 3 இயர்ஸ். இப்ப ரேட் ஆஃப் 3.5% ரேட் ஆஃப் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 3.5% பெர் ஆனம். பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மந்த்ஸ் ஃபார்முலா போட தேவையில்ல. இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் இன்டூ டி டிவைடட் பை 100. இதுபடி சப்ஸ்டியூட் பண்ணாவே ஆன்சர் கிடைச்சிரும். நம்மளோட கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ₹5,250. இப்ப ரிசர்வ் டேக்ஸ் அ லோன் ஆஃப் ₹10,000 from a bank for a period of 1 year. The rate of interest is 10% per annum. Find the interest and the amount he has to pay at the end of a year. இப்ப வந்து ரிஷவ்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு 10,000 லோன் வாங்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்காக. அப்ப இதுலயே நம்ம பிஎன்டி எழுதிக்கலாம்ல. ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து 10,000 அதை பீல போட்டுக்கணும். அப்புறம் கடைசி அந்த பீரியட் ஆஃப் 1 இயர் அந்த டைம் ஃபேக்டர் வந்து டீல கொடுத்துக்கணும். இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களே குடுத்துருக்காங்க. 10% அப்ப 6ல போட்டுக்கலாம். இப்ப நம்ம போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, போன கொஸ்டின்ல வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. இதுல வந்து ஃபைனல் அமௌண்ட்டும் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்ப வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண மட்டும் தான் பண்ணணும். இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் இன்டூ டி டிவைடட் பை 100. இப்ப 10,000 இன்டூ 10 இன்டூ 1 டிவைடட் பை 100ன்னு போடுவோம். அப்பனா என்ன வரும்? 1000 வந்துரும். இப்ப ஃபைனலா நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப அமௌண்ட்க்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்க இனிஷியலா வாங்குன அமௌண்ட்டையும் அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். அப்ப 10,000 பிளஸ் 1000 இஸ் ஈக்குவல் டு 11,000. இப்ப இன்னொரு ட்ரிக்கியான சம் பார்ப்போம். இப்ப வந்து a person pays $8,000 as an amount on the sum of $6,000 that he had borrowed for 3 years. What will be the rate of interest ன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த சம்ல பாருங்களேன். கொஸ்டின் கன்ஃபியூசிங்கா இருந்தாலுமே, அத நீங்க ஸ்லோவா ரீட் பண்ணா தெரிஞ்சிரும். இப்ப a person pays rupees $8,000 as an amount. அப்ப அமௌண்ட்டோட வேல்யூ குடுத்துட்டாங்க. அது வந்து ஏல போட்டுப்போம். On the sum of rupees 6,000 that he had borrowed. அப்ப borrowed அப்படின்னாவே அவன் வந்து இனிஷியலா வாங்குன அமௌண்ட் தான். அப்ப $6,000 வந்து நம்ம Pல குடுத்துக்கலாம். இப்ப அவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறான். ஜென்ரலா நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுபடி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்கு. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்மகிட்ட அமௌண்ட்டும் இருக்கு, பிரின்சிபலும் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஈஸியா. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த அமௌண்ட் பிரின்சிபல் இதை ஒரு பக்கமும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு பக்கமும் வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வந்துருமா? அப்ப 8,000 மைனஸ் 6,000 இஸ் ஈக்குவல் டு $2,000. இப்ப எவ்வளவு வருஷத்துக்கு? டைம் இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ் இருக்கா? அந்த இதை அது கிவன் ஃபேக்டர்ல எழுதிக்கோங்க. இப்ப வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிம்பிள் ஃபார்முலா தான். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பி இன்டூ ஆர் இன்டூ டி டிவைட் பை 100 பண்ணுவோமா? அதுல இந்த 6 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஸோ அந்த 6 வந்து நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா என்ன வந்துடும்? எஸ்ஐ இன்டூ 100 டிவைட் பை பி இன்டூ டி. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாவே ஆரோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ நம்மளோட கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 11.11%. இப்போ ஃபைனலாக இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதை நான் ஒரு சின்ன கிராஃபிக்கலாக சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்களேன். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க கிராஃபில் வந்து இயர்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து
கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது. அது வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஆனால் ரைட் சைடு இருக்க கிராஃபில் பாருங்களேன், இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி ப்ரொக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த இயர்ஸ் போக போக. ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் அத்தனை சம்ஸ் நான் நடத்தினா கண்டிப்பாக குழப்பிடுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ இதான் நான் ஃபைனலாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கான ப்ராக்டிஸ் சம்ஸ். ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ யா, தேங்க்யூ.